எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 6 பேரை போலீசார் விரட்டிச் சென்று பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் பொன்வேலன் என்பவரிடம் 3 நபர்கள் வந்து 2 வெள்ளாடு வாங்க 19,000 ரூபாயை புத்தம் புதிய 500 ரூபாய் நோட்டுகளாக கொடுத்துள்ளனர். பணத்தை வாங்கிக் கொண்ட விவசாயி பொன்வேலனுக்கு சந்தேகம் ஏற்பட காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபோது ஒருவர் சிக்கிய நிலையில் 5 பேர் காரில் தப்பிச் சென்றனர். தொடர்ந்து அவர்களை விரட்டிச் சென்ற போலீசார் 5 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். ரம்சான் தொழுகையை முன்னிட்டு தொடங்கிய முதல் நாள் நோன்பு சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பு தொடங்கிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை உணவு உண்ணாமல் நோன்பை கடைபிடிப்பது வழக்கமாகும். நடிகர் வடிவேலு பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் திமுக தோல்வியடையும் என்பது கடந்த கால வரலாறு என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரை புதூர் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கலைஞருக்கு புகழ் பாடிட்டு இருந்தார் நம்ம வடிவேலு மேடையில ஏறிட்டாலே வெள்ளக்கொடி ஏந்திய நம்ம 23ஆம் புலிகேசி அந்த பக்கம் போயிட்டார். எந்த பக்கம்? ஸ்டாலின் பக்கம் மேற்கார் மேடையில. அடுத்து அண்ணன் ஆட்சி தொடர்ந்துட்டார். அவ்வளவுதான் ஊத்து விழா. அவருக்கே தெரியும் நம்ம ஏறினாலே என்ன ஆகுது. ஆக வடிவேல் ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போகும்போது 100க்கு 100 உண்மை. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.